கிளாம்பாக்கத்துல கவர்மெண்ட் பஸ் ஏறுறதுலதான் பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சுன்னு பார்த்தா இப்ப ஆம்னி பஸ் புறப்படுறதுக்கும் பெரிய பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்குங்க. தமிழக அரசுக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இதனால பயணிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், கோயம்பேடுல எல்லா பஸ்ஸும் வந்து கிளம்புறனால நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்றதுக்காண்டி தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து ஓபன் பண்ணாங்க. இப்ப வந்து கவர்மெண்ட் பஸ் ஏறுறவங்க எல்லாம் வந்து அங்க போய் தான் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆம்னி பஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து தான் வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. ஆனா திடுதிப்புன்னு தமிழக அரசு என்ன ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க வந்து 24ஆம் தேதி இருந்து கிளாம்பாக்கத்துல இருந்து தான் உங்களோட ஆம்னி பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்ப கூடாது, அங்க வந்து பயணிகளை ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்தாங்க. இத வந்து கேட்ட உடனே ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னங்க கடைசி நேரத்துல போய் இப்படி வந்து சொல்றீங்க? இது வந்து லாங் லீவ் டைம், தைப்பூசனால வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து போறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கோயம்பேடுல இருந்துதான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க திடுதிப்புன்னு கிளாம்பாக்கத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க எப்படி அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து போய் சொல்றது இங்க வந்து ஏறுங்கன்னு சொல்லி? அதே சமயத்துல கிளாம்பாக்கத்துல போய் நாங்க வந்து பஸ்ஸை எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே போக்குவரத்து நெரிசல் வந்து ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 400 பஸ் வரைக்கும் இருக்கு. இவ்வளவு பஸ் போய் அங்க நிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்ல. நீங்க பக்கத்துல வந்து வரதராஜபுரம் பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அது வந்து நடத்தி முடிக்கிறதுக்கும் 6 மாசம் வந்து ஆகும். அப்படி இருக்கும்போது எல்லா பஸ்ஸையும் போய் நாங்க வந்து அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னா இது வந்து பெரிய போக்குவரத்து நெரிசல் ஆகும். அதனால நாங்க கிளாம்பாக்கத்துல இருந்தெல்லாம் வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நாங்க பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கோயம்பேடுல இருந்து மட்டும்தான் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தாங்க பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வந்து தமிழக போலீசாரை வந்து களமிறக்கி பஸ் ஸ்டாண்டே வந்து அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆம்னி பேருந்துகளை வந்து உள்ள விடாத மாதிரி பேரிகேடெல்லாம் வந்து அமைச்சு அவங்கள உள்ள விடாம அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஆம்னி பேருந்துகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிளாம்பாக்கத்துக்கு வந்து அங்கிருந்து தான் வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப தமிழக அரசுக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கும் இருந்த பிரச்சனைனால அவதிப்பட்டது என்னமோ பயணிகள் தாங்க. ஏன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, கோயம்பேடுல வந்து பஸ் கிளம்பும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல கிளாம்பாக்கத்துல வந்து கிளம்புன்னு சொன்னோடனே கஷ்டப்பட்டு கிளாம்பாக்கத்துக்கு வந்து அங்க இருந்து வந்து பஸ் ஏறி வந்து போயிருக்காங்க. இதனால பயணிகள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. இதனால அவங்க என்ன வந்து புலம்புறாங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் பஸ்ல போகணும்னா தான் நாங்க கிளாம்பாக்கத்துக்கு வந்து போகணும், அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது, அதனால நாங்க கோயம்பேடுல ஆம்னி பஸ்ஸை ஏறிடுவோம்னு சொல்லி நாங்க ஆம்னி பஸ்ஸை வந்து புக் பண்றோம். கடைசியில ஆம்னி பஸ்ஸும் கிளாம்பாக்கத்துல தான் வந்து கிளம்பும் அப்படின்னா நாங்க எங்க போறது? ஏன் கடைசி நேரத்துல இந்த மாதிரி வந்து ஏதாவது அறிவிப்பை கொடுத்து வந்து சொதப்புறீங்க? இதே மாதிரிதான் பொங்கல் அப்பையும் கோயம்பேடுல ஏறுங்க, கிளாம்பாக்கத்துல ஏறுங்க, அங்கங்க சுத்த விட்டு கடைசி நேரத்துல பயங்கரமா வந்து டென்ஷன் பண்ணீங்க. இப்ப இதே மாதிரி இப்பயும் லீவ் டைம்ல இப்படிதான் வந்து பண்றீங்க. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா நாங்க எப்படிதான் வந்து ஊருக்கு போய்க்கிறதுன்னு சொல்லி பயணிகள் பயங்கரமா வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பண்ண தப்பதாங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பொங்கல் அப்பதான் கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கப்ப இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணாங்க. இப்ப ஆம்னி பஸ் வந்து கிளாம்பாக்கத்துல இருந்து தான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த நேரத்துல இந்த அறிவிப்பை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லீவ் டைம்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திங்கட்கிழமை இருந்து வந்து யாருமே அவ்வளவு ஊருக்கு போறது இல்ல. அப்ப இருந்து கூட இதை ட்ரை பண்ணி வந்து பார்த்துருக்கலாம். ஆனா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எப்ப யார் அதிகமா ஊருக்கு கிளம்புவாங்களோ லீவ் டைம்ல தான் இது மாதிரி சோதனைகள் எல்லாமே வந்து பண்றாங்க. அது அவங்களுக்கு பெரிய சோதனையில கொண்டு போய் வந்து விட்டுருது. இதனால பயணிகள் வந்து புலம்பிக்கிட்டு இவ்வளவு தூரம் நீங்க பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.